शेषादिवंशकलयशोधरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतङ्गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहं प्रपद्ये। वसुदेवसुरं देवं कंसिचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य முகபத்மவினிஸ்ருதா. ஸ்ரீ பகவத்கீதையை 13 என்று 6 அத்தியாயம் கொண்ட 3 பிரிவு ஷட்கங்களாக அனுபவிக்கும் கிரமத்தில் 3வது கடைசி ஷட்கத்தில் காட்டப்பட்ட பொருள்களை சாரமாக அனுபவிப்போம். பரமாச்சாரியரான ஆளவந்தார் 13 முதல் 18 அத்தியாயங்கள் வரையிலாக இந்த ஷட்கத்தின் பொருளை சங்கிரகித்து அருளும் ஸ்லோகம். பிரதான புருஷ வியக்த சர்வேஸ்வரி விவேச்சனம் 13, 14, 15. கர்மதீ பக்திரித்யாதி பூர்வசேஷ அந்திமோதிதா 16, 17, 18 என்பது பிரதான முன்குணங்களுடன் கூடிய மூலப்பிரகிருதி அவ்யக்தம், புருஷா ஜீவாத்மா, வியக்தா பிரகிருத்தியில் இருந்துண்டானவை, காரிய பொருள்கள், சர்வேஸ்வரா இவை அனைத்துக்கும் சுவாமியான எம்பெருமான், ஆஹா தத்துவத்திரயம்பம், அது சிறிசிதாத்மா ஈஸ்வரத்துவம். இந்த தத்துவங்களை வேறுபடுத்தி அறிதல் விவேச்சனமாகும். இது 3 அத்தியாயம். கர்ம தீ பக்தித்யாதி, கர்ம ஞான பக்தி யோகங்கள் இவை முதலான பூர்வசேஷா முன்பு சொல்லப்பட்டதில் இன்னும் விசாரித்து வேண்டியது அந்திமோதிதா கடைசி 3வது ஷட்க 6 அத்தியாயங்களில் பேசப்பட்டன. இந்த ஷட்கத்தின் முன்பாதியால் தத்துவத்திரிய விசாரமும் பின்பாதியால் கர்மஜான பக்தியோக விசாரமும் விசோதனமும் பண்ணப்படுகின்றன. முன்னத்தியாயங்களில் கண்ணன் ஜீவாத்மயோகம் 6 அத்தியாயத்தாலும் பரமாத்மயோகம் மேல் 6 அத்தியாயத்தாலும் பகவத் அனுபவம் இவற்றுக்கான உபாயங்களை உபவாதிக்க கேட்ட அர்ஜுனன் 12ஆம் அத்தியாயம் ஆரம்பத்தில் இவற்றுள் இவ்விரண்டு அதிகாரிகள் எது சிறந்தது என்று கேட்கிறான். 12ஆம் அத்தியாயத்துக்கான சங்கிரக ஸ்லோகத்தில் பக்தேஹே ஸ்ரைஷ்டியம் என்று இது விஷயமாக பரமாச்சாரியரும் வருடி செய்தார். பகவான் பக்தியோக நிஷ்டனை சிறந்தவனாக கொண்டாடுகிறான். ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்துவாம் பர்யுபாசதே ஏ சாப்யக்ஷரமவ்யக்தம் தேஷாம் கே யோக வித்தமாக என்று கேள்வி. 12 முதல் ஸ்லோகத்துக்குள்ள சததயுக்தா பக்தாகா, உன்னை எப்போதும் கூடியிருக்கும் விரும்பும் பக்தர்கள். அக்ஷரம் அவ்யக்தம் இவை நித்தியமான ஜீவாத்மாவை குறிப்பன. இவர்களில் விரைவில் பலனை அடைகிறார்கள் எவர்? இதற்கு பதில் மய்யாவேஷ்யமனா பார்த்தா, என்னிடம் மனதை நிலை பெற செய்பவர் இவர்களின் சிறந்தவர்கள். அதாவது இவர்களே விரைவில் பலனை அடைகின்றனர் என்று கருத்து. 12வது அத்தியாயத்தில் உபாயோக்தியும் பேசப்பட்டது. ஆச்சாரியோபதேசத்தால் பரமாத்மாவை பற்றிய ஞானம் ஏற்பட்டு முறைப்படி அந்த பரமபுருஷனின் குணங்கள், திருமேனி முதலியன
பற்றி இடைவீடின்றி அன்புடன் செய்யும் ஸ்மிருதி சந்தானம் நினைவு தொடர். இது உபாயம். மனது விஷயங்களில் செல்லாமல் பொறுமையுடன் அபியாசம் பண்ணி பரமாத்ம சிந்தனத்தில் மூட்ட வேணும். இதில் ஸ்ரமம் இருந்தால் பாகவத கைங்கரியங்களில் மனதை ஈடுபடச் செய்ய வேண்டும். இந்த சமாராதன கைங்கரியத்தை அசக்தஸ்ய ஆத்மனிஷ்டா என்று எழுதுகிறார் பரமாச்சாரியர். மேலே இந்த யோகத்துக்கு வேண்டிய குண பிரகாரங்களை அத்வேஷ்டா சர்வபூதானாம் சர்வபூதஹிதேரதாக என்று துவேஷமின்மை, யாவரும் வாட வேணும் என்ற மனப்பான்மை, இவை தொடங்கி விஷயங்களில் ஆசையின்மை, எம்பெருமானுடைய அருளில் மகாவிஸ்வாசம் இவற்றை சொல்லுகிறார். இப்படி 12ஆம் அத்தியாயங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களில் சிலவத்தை சோதனம் பண்ணி விசாரித்து பரிஷ்கரித்து சொல்லுகிறது கடைசி சட்டத்தில். பூர்வசேஷா புதிதாக ஒன்றுமில்லை, பிரதானம் முக்குணங்களுடன் கூடிய மூலப்பிரகிருதி, புருஷா ஜீவாத்மா, வியக்தம் காரிய பொருள்களாக காணப்படுமவை, சர்வேஸ்வரா இவத்துக்கெல்லாம் சுவாமியும் நியந்தாவுமான சர்வேஸ்வரன். இந்த தத்துவங்களை பற்றி வேறுபடுத்தி தெளிவாக அறிக்கை விவேச்சனம் ஆகும். இப்போ கடகா குடத்தின் தன்மை உடையது, வாயும் வயிறுமாக இருக்கும். பட்டகா துணி, துணி தன்மை அகலமும் நீளமும் உடையது. இப்படி வியாவர்த்தகா வேறுபடுத்தி தர்மங்கள் அந்தந்த பொருளிடம் உண்டு. இப்படி பிரித்தறிவதை விவேச்சனம் என்பர். மேல் சொன்ன 4 தத்துவங்களின் வியாவர்த்தகா வேறுபடுத்தும் ஆகாரத்தை இங்கு விவேச்சனம் பண்ணுகிறது. மேலே கர்ம, தீஹி, பக்திஹி இவை பேசப்படுகின்றன. ஆகா, இவை பூர்வ சேஷங்களே, அபூர்வம் இல்லை, புதிதாக வந்தமில்லை. அபூர்வம் வந்து புதுசு. தேகஸ்வரூபம் ஆத்மாப்தி ஹேத்து, ஆத்மவிசோதனம், பந்தஹேத்து, விவேகம் இவை 13ஆம் அத்தியாயத்தில் விசாரிக்கப்படுகின்றன. தேகஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம், ஆத்ம யாத்தாத்ம விவேச்சனம் இவ்வளவையும் எம்பெருமானார் வியாக்கியானத்தில் தெளிவுபடுத்தியுள்ளார். 2ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களே ஆகிரம் இங்கு மேலும் சூக்ஷ்மமாக விசாரிக்கப்படுகின்றன. விசோதனம், ஆராய்ச்சி, ரிசர்ச், ஆராய்ச்சி பண்ணி கட்டிய முடிவு. இந்த சரீரம் க்ஷேத்திரம் எனப்படுகிறது, விளைநிலம். புண்ணியபாப ரூபமான கர்மாக்களுக்கு விளைநிலமாய் பல அவயவங்களுக்கு உடைய பிண்டம் இது. இதன் யாதாத்மியத்தை என உண்மை நிலையை அறிய முடிந்தவர்கள் இதை க்ஷேத்திரம் என்னும், இதை அறிந்து நடத்துபவனை க்ஷேத்திரன் என்றும் அழைப்பார்கள். அறியப்படுவது க்ஷேத்திரம், அறிபவன் க்ஷேத்திரஜன், ஞாதா அறியுமவன் வேறு, ஞேயம் அறியப்படுவது வெவ்வேறானவை. ஷரீரம் ஜீவனுக்கு சுகதுக்கங்களை விளைவிக்கும் நிலமாகும். க்ஷேத்திரஜனாக என்னை அறிவாய் என்கிறான் கண்ணன். இத்தை அடுத்து 2வது ஸ்லோகம் சொல்றார். நத்வேவாஹஞ்சாதனாசம் 2:11 சாஸ்திரத்தை ஆரம்பித்த போது நான், நீ, இந்த அரசர்கள் என்று வேறுபடுத்தி சென்றபடியால் ஆத்ம பேதமே கிருஷ்ணனின் சித்தாந்தம் என்று தெரிவித்து, ஆனால் இங்கு சர்வக்ஷேத்திரேஷு தேவா மனுஷ்யா திரியக் ஸ்தாவரம்
எல்லா க்ஷேத்திரங்களிலும் க்ஷேத்திரஜன் நான் என்று அறிவாயாக என்றான். இதனால் அபேதம் அத்வைத்தம் சொல்லுவதாக தேரும். இதை இழக்கும் பொறுப்பு ஒரு பாஷ்யக்காரர் போன்ற தேவாதிகளுக்கு பேரவார்களுக்கு உரியதாகிறது. க்ஷேத்திரம் சரீரம், க்ஷேத்திரஜன் அதை அறியும் ஜீவாத்மா என்று இரண்டு விஷயங்கள். 13:2 சர்வக்ஷேத்ரேஷு க்ஷேத்திரஜம் மாம் வித்தி என்னவில்லை. அப்படி சொன்னால் ஆத்மாக்கள் அபேதம் ஐக்கியம் தேரும். க்ஷேத்திரஜம் சாப்பி மாம் வித்தி என்று முதல் சாப்பி என்பது என்று எதையோ சுட்டிக் கொள்வதை காட்டும், கூட்டிக் கொள்வதை காட்டும். ஜீவனையும் நானாக அறி என்பதால் கூட்டிக் கொள்ளப்படுவது சரீரம் என்று ஸ்ரீபாஷ்யக்காரர் அபிப்பிராயம். முதல் ஸ்லோகத்தில் இரண்டு தத்துவம், க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன் என்று. மேலே இரண்டாவதில் க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன் மாம் என்று மூன்று விஷயங்கள். க்ஷேத்திரத்தை நானாக அறிவாய், க்ஷேத்திரஜனையும் நானாக அறிவாய். இப்படி சொன்னால்தான் சாப்பி என்ற அர்த்தவத்தாகும். சங்கரர் தமது பாஷ்யத்தில் சா அப்பிக்கு பொருள் கூறவில்லை. இது வியர்த்தமான சப்தமா? ராமானுஜர் எப்படி எண்ணவில்லை. க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன் இரண்டையும் கண்டனாக அறிவதற்படி இது உடல் உயிர் உறவால் பொருந்து விடப்படுகிறது. வெள்ளை வஸ்திரத்தில் சுக்லகா பட்டகா, வஸ்திரம் பொருள், வெண்மை அதனின்னும் பிரிக்க முடியாத தன்மை. இந்த தன்மையை விசேஷனம் என்பர். காக்கம் கருப்பு என்றால் கருமை விசேஷனம், காக்கம் விசேஷம் விசேஷம். காதனை அணிந்த புருஷன் குண்டலி புருஷா என்றவிடத்தில் குண்டலம் ஒரு விசேஷமாகும். ஆனால் அதை புருஷனிடத்தில் பிரித்து பார்க்கலாம். பிரித்து பார்க்க முடியாத விசேஷனத்தை அபிரதக்ஷித் விசேஷனம் என்பர் சாஸ்திரம் அறிந்தவர்கள். வஸ்திரத்துக்கு அதன் வெண்மை அபிரதக் சித்தம், பிரித்து பார்க்க முடியாது. பிரிக்கக்கூடிய விசேஷனம் பிரித்தக் சித்த விசேஷனமாகும். சொல்லிலேயே இது தெரியும். வெள்ளை வஸ்திரம் சுக்லகா பட்டகா, காதணி உடைய புருஷன் குண்டலி புருஷா, கிருஷ்ணகா காக்கா கருப்பு காக்கம், தண்டி புருஷா கோலை உடைய புருஷன். சுக்லகா பட்டகா என்ற சொல்லில் வெண்மையுடைய வஸ்திரம் என்பதில்லை. தண்டி புருஷா என்பது போக்கி தண்ட புருஷா என்பதில்லை. சுக்லகா பட்டகா என்பதால் வெண்மை, சுக்லத்துவம் அபிரதக் சித்த விசேஷனம் என்று தெரிகிறது. தண்டி புருஷா என்பதில் உள்ள பிரத்யம் ஈ தண்டமானது பிருத்தக் சித்த விசேஷனம் என்று காட்டும். பிரபஞ்சம் சித்து அச்சித்து இவத்தின் சேர்க்கை. பிரபஞ்சத்துக்கும் பரமாத்மாவான சர்வேஸ்வரனுக்கும் உள்ள உறவு அபிரதக் சித்தம். உயிருக்கு உடல் அபிரதக் சித்த விசேஷனம். உயிரை பிரித்தால் உடல் வெறும் பிணமாய் விடுகிறது. நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் திருவாய்மொழி 6:9 என்று எம்பெருமானை ஆழ்வார் அழைக்கிறார். உயிரற்ற பஞ்சபூதங்கள் நீர் நிலம் முதலியன, சிவன் அஜன் முதலியோர் உயிரும் உடலும் சேர்ந்த ரத்தங்கள் எல்லாவற்றையும் எம்பெருமான் என்கிறார் ஆழ்வார். ஜோதிம்ஷி விஷ்ணு வனானி விஷ்ணு புவனானி விஷ்ணு என்று பலவத்தை எடுத்து எல்லாம் விஷ்ணு சர்வம் விஷ்ணுவயம் ஜெகத்தென்று பராசர பகவான் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே பேசுகிறார். எம்பெருமான் ஜெகச்சரீரி, ஷரீரி உரையும் உயிர், ஜெகத் இவனுடைய சரீரம், ஜெகத்து இவனுக்கு அபிரதக் சித்த விசேஷமாகும். இதுபோல 13:2 ஸ்லோகத்திலும் க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன் இரண்டும் மாம் என்ற தனக்கு
அபிருத்திசித்த விசேஷங்களாக கண்ணன் சொல்லுகிறான். க்ஷேத்திரம் நான், கண்ணன். க்ஷேத்திரஜனும் நான் என்று சொல்லப்பட்டதாயிற்று. இதை நித்திய யோகம் என்றும் உள்ளவர் என்பர். மலரும் மணமும் விஷயங்கள் இரண்டாயிரம் பிரிக்க முடியாத ஒன்றையாம். க்ஷேத்திரஜர் பற்றி இப்படியான ஞானம் எதுவோ அதுவே எனது அபிப்பிராயப்படி உண்மை ஞானம் என்று கண்ணன் 13:2 திருவாக்கு. சரீரமும் ஜீவனும் நான் என்று அறிவாயாக. இவை எப்போதும் என்னிடமிருந்து பிரியாதவை. இதுவே உண்மை அறிவு. மேலே க்ஷேத்திரத்தை பற்றிய விசாரம். அது எந்த திரவியத்தால் ஆனது, எதற்காஷ்டயம், அது இருப்பிடம், எத்தால் உண்டானது, எப்படி மாறுகிறது, இதில் உள்ளவன் எவன், அவன் பிரபாவம் யாது, இவற்றை சுருக்கமாக கூறுகிறேன் கேட்பாய். 13:3. பிரகிருதி மகத்து தாமசாதி அகங்காரம் 5 பூதங்கள் நீர் நிலம் முதலியன 10 இந்திரியங்கள் மனசு ஆஹா 11 இந்திரிய விஷயமான சப்தரூப ரசகந்தாதிகள் எல்லாம் சரீரத்தில் உண்டு. ஆத்ம தர்மங்களான விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் இவை சரீர சம்பந்தம் உள்ள வரையிலும் உண்டு. ஆத்ம ஆப்திஹேத்துக்களான பரிசுத்த ஜீவனை அனுபவிக்க உதவும் குணங்கள் ஆத்ம ஞானத்துக்கு உபயுக்தமானவைகள். விருப்பு வெறுப்பு கூடாது. அமானித்தும் அதம்பித்தம் தற்புகழ்ச்சி, தன்னை பற்றி பெரிய எண்ணம், அதம்பத்துவம் டம்பமின்மை, அதாவது பெருமைக்காகவே காரியங்களை செய்வது கூடாது. அஹிம்சா, காண்பையெல்லாம் பகவத் விபூதியாகியால் எதையும் துன்புறுத்தாமை. சாந்தி, பொறுமை. ஆர்ஜவம், உள்ளும் புறமும் ஒத்திருப்பது. மனதில் ஒன்று பேச்சில் ஒன்று இல்லாமை. ஆச்சாரியோபாசனம், ஆச்சாரிய சேவனம். சௌச்சம், அகத்தூய்மை புறத்தூய்மை. இவை ஆத்ம ஞானத்துக்கு உதவும் அவையாம். இவை யாவும் சரீரத்துடன் கூடிய ஜீவன் அபிஷிக்க வேண்டியவை. 13:7 வரை இதெல்லாம் குணங்கள் சொல்றார். மேலே 12ஆம் ஸ்லோகம் முதல் ஜீவ யாத்தாத்மிய சோதனம். ஜேயம் எத்து அறியத்தகுந்தவன் ஜீவாத்மா. இவன் அனாதி, மத்பரம் பிரம்மா, பிறப்பிறப்பத்தவன், நித்தியன். பிறப்பிறப்புகள் உடலுக்கு ஆத்மாவுக்கல்ல. இவன் என்னை உயர்ந்த தத்துவமாக கொண்டவன். மத்பரம் பிரம்மா என்றதால் பெருமை காட்டப்பட்டது. பிரம்மசப்தத்தால் ஜீவனை சொல்லலாமா? இரண்டும் ஒன்றா? இல்லவே இல்லை. இது ஜீவனை சொல்லிவிடம். ஸ்வரூபத்தால் எங்கும் பரந்திருக்கும் பெருமை பரமபுருஷனுக்கே உண்டு. ஜீவாத்மா முக்த தசையில் முழுதும் மலர்ந்த ஞானமுள்ளவனாகியால் அதன் மூலம் எங்குள்ளதையும் அறியும் பெருமை உள்ளவன். இதுபற்றி உபசாரமாக இங்கு ஜீவனை பிரம்மா என்கிறது. ஆத்மாப்திக்கே வழியில்லாத போது சரீரம் பந்தஹேதுவாகவே ஆகிவிடுகிறது. முக்குணங்களின் சேர்க்கையே பந்தத்துக்கு காரணமாகிறது. சரீரம் வேறு ஆத்மா வேறு என்ற விவேகம் அவசியம். இது 13ஆம் அத்தியாயத்துக்கான விவரணம். அனந்தரம் 14ஆம் அத்தியாயத்தில் முக்குணங்களின் கலப்பு சம்சார பந்தத்தை உண்டாக்கித் தரும். இம்முக்குணங்களே ஜீவனின் செயலுக்கு காரணமாய் அமைகின்றன. அம்முக்குணங்களின் காரியத்தை கடப்பது எப்படி சாத்தியம்? புருஷார்த்தம் பகவதீனம். ஆஹா 4 விஷயங்கள் வேஷப்படுகின்றன. முக்குணம் கலப்புடையவன் பலவிதமான புண்ணியபாப ரூபமான செயல்களை செய்கிறான். இந்த செய்கை பலன்களை அனுபவிக்க சரீர சம்பந்தம் ஏற்பட்டு தொடர்ந்து வருகிறது. சத்துவம் தலையெடுத்தால்
ஞானமே புருஷார்த்தமாக, அதுவே ஆனந்தம் தருவதாக இருக்கும். கூட பிரம்ம நிஷ்டை இல்லாவிடில் பந்தமே நிலைக்கும். ராஜசனுக்கு செயல்படவே அதிகமாம். தாமசனுக்கு தூக்கம், சோம்பல், கவனக்குறைவு இவைகளால் தர்மானுஷ்டானம் தவிரப்போய் பந்தத்தில் முடியும். பகவத் பக்தியால் தான் குணசம்பந்தம் விலகும். ஐஸ்வர்யம், கைவல்யம், பகவத் அனுபவமான மோட்சம் என்று புருஷார்த்தம் மூன்று பட்டிருக்கும். குணமயி மமமாயா துரத்தியா, குணங்களாவன எனது மாயை பிரகிருதி கடக்கப் போகாது. மமமாயா துரத்தியா என்று முன்னமே சொல்லி வைத்தான். அவனையே சரணமடைந்து இதிலிருந்து விடுபட வேண்டும். மாமேவியை பிரபத்தின்றே மாயாமே தாம் பரந்திரே, எல்லா பலன்களையும் தருபவன் அவனே. இது 11ஆம் அத்தியாயத்திற்கான சுருக்கம். அடுத்த 15 அத்தியாயத்தாலே தத்துவத்திரி விவேச்சனம் பண்ணப்படுவது 15ஆம் அத்தியாயத்தில் பத்தச்சேதனன் சம்சாரி, சுத்தச்சேதனன் முக்தன் நித்யன், இவர்களில் வேறுபட்டவன் புருஷோத்தமன் சர்வேஸ்வரன். இவன் ஜகத்தை வியாபித்துள்ளான். தரிப்பதாலும் சுவாமியாக இருப்பதாலும் நீபிப்பதாலும் சேத்தனினும் வேறுபட்டவன் என்கிறான் 15ஆம் அத்தியாயத்தில். உத்தம் புருஷஸ்தன்யா பரமாத்மேத்துதாகிருத்தா. க்ஷேத்திரஜ விஷயத்தில் எம்பெருமானாரின் நிர்வகத்துக்கு ஆதார பிரமாணங்கள். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டா, எல்லா ஜீவராசிகளில் இதயத்திலும் நான் நிலைத்திருக்கிறேன். வேதைஷ்டி சர்வை அகமேவ வேத்யா, எல்லா வேதங்களாலும் அறியப்படுபவன் நானே. பிரகிருதி சம்பந்தம் உடைய புருஷன், அந்த சம்பந்தம் இல்லாத புருஷன் ஜீவர்கள், இவர்களில் வேறுபட்டவனாய் பரமாத்மா என்னப்பட்டவனாய் நியந்தாவாய் உள்ளவன் புருஷோத்தமன். உத்தம புருஷஸ்தன்யா பரமாத்மேத்துதாகிருத்தா. இப்படி என்னை புருஷோத்தமனாக அறிந்து வழிபடுபவன் எல்லாம் அறிந்தவனாவான். வியாபனம் பாலில் வெண்ணெய் போல் நிறைந்திருக்கை, எங்குமுடன் கண்ணன் கரந்தெங்கும் பரந்துடன் சேத்தனா சேத்தனங்களை பரிப்பவன். இது பரணம். இவன் இல்லாத ஒரு இவையும் இல்லை. தரிப்பவன் பகவான். சுவாமியம் எல்லாமே அவன் உடைமை, சொத்து. அவனே உடையவன், நியமிப்பவன் சுவாமி. வீடுடையானிடம் வீடு செய்மின். இக்காரணங்களால் சர்வேஸ்வரன் ஜீவர்களில் நின்றும் வேறுபட்டவன். இது விவேச்சனம். கடைசி 3 அத்தியாயத்தின் அபிப்பிராய சாரத்துடன் பகவத்கீதா சாரம் கட்டுரை தொடர்பு முடிவு பெறும். ஸ்ரீ பகவத்கீதையின் அந்தவர்க்கத்தின் பிற்பகுதியில் கண்ணர் செய்யும் விஷயங்களை சாரமாக அனுபவிப்போம். இப்பகுதியில் கர்ம ஞான பக்தி யோகங்கள் அனுசாதனம் சோதிக்கப்படுகிறது என்று முன்னமே காட்டப்பட்டது. சாதனம் உபாயம் புருஷார்த்தம் இவைகளை உள்ளபடி அறிய வேணும். மேலும் சாஸ்திர விஷயத்தை சாஸ்திரத்துக்கு கட்டுப்படுகை மிகவும் அவசியம். சாஸ்திரம் என்பது பகவானுடைய ஆக்ஞாரூபமாக கட்டளையாக ஏற்பட்டுள்ளது. ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்ஞான், இவை எனது கட்டளை. இவை கீழ்ப்படியப்பட வேண்டும். எனது கட்டளையை என சாஸ்திரத்தை மீறிறப்பவன் எனக்கு துரோகம் இழைப்பவன். அவன் என்னிடம் பக்தி பண்ணினாலும் வைஷ்ணவனாக மதிக்கப்பட மாட்டான் என்று பகவத் வசனம். அவரது பக்தி உண்மையான அதல்லா என்று கருத்து. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியம் வியவஸ்தித்தாவ் என்று கண்ணன் திருவாக்கு. சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டே அகாரிய விவஸ்தையை நமது வாழ்க்கையில் வகுத்து கொள்ள வேணும்.
16ஆம் அத்தியாயத்தில் முதல் கீதாச்சாரியன் தெய்வாசுர விபாகம் பண்ணுகிறான். தைவி சம்பத்து விமோக்ஷாயா நிபந்தாயா ஆசுரீமதா. தெய்வத்தன்மை மோட்சத்திலும் அசுரத்தன்மை மேன்மேலும் சம்சாரத்திலும் சேர்ப்பவை. இங்கு சொல்லப்படும் விஷயங்கள் உலக வாழ்க்கையில் பொருந்துவது அரிது. தெய்வி என்று தேவஜாதியையோ ஆசுரி என்று அசுரஜாதியையோ சொல்லவில்லை. சத்துவகுணம் மேலோங்கி தர்மமுண்டு, அதை கட்டாயம் அனுசரித்ததாக வேண்டும். பகவதாஜ்ஞாரூபமான சாஸ்திரங்களில் சொல்லியுள்ள முறைகளின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். தெய்வம் பரமபுருஷன், அவரது ஆக்ஞாரூபமான சாஸ்திரம், பரலோகம் இவை உண்டு, அஸ்தி என்னும் அத்தியவசாயம், திருடமான நம்பிக்கை உள்ளவன் தேவன். இவனுடைய தன்மை தெய்வீக சம்பத்து. இங்கு சம்பத் சாஸ்திர விஸ்வாசம், அதற்கு சேர நடத்தை மோட்சமடைய உதவும். இதற்கு எதிர்தட்டாக ஆனவை அசுரிய சம்பத்து. இவை பிரிவுச்சூழலில் கட்டுப்பட்டு நிற்கவே உதவும். அசுர ஜாதியில் பிறந்தவரில் தேவர்கள் தெய்வீ சம்பத்துள்ளவர் உண்டு. பிரகலாதன், விபீஷணன் முதலானோர் உதாரணமாகவார்கள். தேவர்கள் அசுரத்தன்மை மேலோங்கி நடந்து கொள்வதையும் காணலாம். உதாரணம், இந்திரன் தனது வேண்டுகோளுக்கிறங்கி கண்ணன் சத்தியபாமையுடன் சென்று நரகாசுரனை வதம் பண்ணி அவன் அபகரித்த சொத்துக்களை மீட்டு கொண்டு வந்தவைகளை பெருக்கொண்டு சத்யபாமா ஆசைப்பட்ட பாரஜாத வரத்தை அவன் பூலோகம் கொண்டு சென்றான் என்று கண்ணனுடன் நன்றி இல்லாமல் யுத்தம் செய்ய முற்பட்டது ஆசுரத்தன்மையான செயலாகும். ராமாவதார காலத்தில் ராவணன் பிராட்டியை வஞ்சனையாக அபகரித்து சென்ற பெறும் அவள் பட்ட துன்பம் கண்டு மான் முதலான வனப்பிராணிகளை அனைத்தும் கண்ணீர் பெருக்கினார். ஜட்டாயு மகாராஜர் ராவணனுடன் சண்டை இட்டு தம் உடலையே விட்டார். ஆனால் பிரம்மதேவர்கள் ராவணவதம் நெருங்கிவிட்டது, நமது காரியம் பலிக்க ஆரம்பிக்க விட்டது என்று மகிழ்ச்சி பொங்க ஆரவாரம் செய்வதாக அறிகிறோம். இங்கு தேவரின் அசுரத்தன்மையே வெளிப்படுகிறது. பிரகலாதன் பகவத் பக்தியில் ஆழ்ந்தவன். பகவத் தேசியான தனது தந்தையை வெறுத்த அவன் அசுரனல்லன், தேவனே ஆவான். நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் சாஸ்திர விதிப்படி நடந்து கொள்ள முயல வேணும். கூடியவரை அவற்றுக்கு கட்டுப்பட்டே நடந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரவசியத்தை மனதில் மாறாமல் இருக்க வேண்டும். சாஸ்திரவசியர் அல்லாதவர் தெய்வமில்லை என்ற ஹிரண்யா கோஷ்டியை சேர்ந்த அசுரர்களை ஆவர். எம்பெருமானிடம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட தர்மங்களை அனுஷ்டிக்கும் மனப்பான்மையை தந்திட வேணும். மனது ஆக்ஞாரூபமான சாஸ்திரங்களை மீறாமல் நடந்து கொள்ளும் இயல்பை அமைத்து தர வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். இங்கு அர்ஜுனன் மனதில் தனது நிலை பற்றி கலக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது. மாசுச்சஹா சம்பரம் தெய்வீம் அபிஜாதோசு பாண்டவாகா, வருந்தாதே, நீ தெய்வீ சம்பத்து கிட்டு பிறந்தவன் என்று தைரியமூட்டுகிறான் கண்ணன். மேலே அசுர தன்மைகளை விரிவாகச் சொல்லி இப்படி உள்ள துஷதா குரூரான்னு நராதமான்னு என்னையும் நல்லோர்களையும் வெறுப்பவர் குடியவர்கள், மனிதரில் மிக தாழ்ந்தவர், இவர்களை நான் மேல் மேலும் அசுர பிரிவுகளிலேயே தள்ளி வைக்கிறேன் என்கிறான். ஆசை, கோபம், லோபம் இவை நரகத்தின் வாசல்கள், ஆத்மநாசத்துக்கு அடிப்படை.
காரணம். இவற்றை அறவே வெடிக்க வேணும். இவற்றை விட்டு ஆத்ம நலனை பேணுபவன் என்னை அறிந்து என்னிடம் அன்பு கொண்டு பின்னர் மேலான உலகங்களை அடைகிறான். யாத்தி பராங்கதின் சாஸ்திரங்களை மீறி தன்னிச்சைப்படி நடப்பவன் நிறைவையோ நிலையான சுகத்தையோ உயர்ந்த பேர்த்தையோ அடையவே மாட்டான். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரியம் வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்மங் கர்த்துமிகார்ஹசி என்று இவ்வத்தியாயத்தை முடிக்கிறான். இதை செய்ய வேணும், இது கூடாது என்று தெளிய சாஸ்திரமே பரம பிரமாணம். இவற்றை நன்கறிந்து அதன்படி ஒரு நிலைக்கேற்ப பகவத் ஆராதன ரூபமான கைங்கரிய ரூபமாக சாஸ்திர விகிதமான காரியங்களை அனுஷ்டிக்க கடவாய். இது 16ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம். 17 மேலே 17ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுன் சாஸ்திர விதியை மீறி ஆனால் ஸ்ரத்தையுடைய நற்காரியங்களை செய்பவன் நிலையேது என்று கேட்கிறான். இக்கேள்வி கிருஷ்ணனுக்கு அபிமத்தமல்லாவிடம் ஆஸ்தித்த வத்சலனாகியாலே பொறுமையாக பதில் சொல்லுகிறான். பிறர் மனதில் தோன்றக்கூடிய ஐயத்தை தெரிவிக்கும் அர்ஜுனன் இப்படி கேட்டிருக்கலாம். நமது பெரியோர்கள் வைதீக சாஸ்திரத்துக்கு புறம்பானதை நினைக்கவே கூடாது என்றே கூறுவர். அதில் ருச்சி உண்டானால் வைதீக சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை குறைந்துவிடும் என்று அவர்கள் பயப்பட்டனர். அசாஸ்திரம் ஆசுரங் கிருத்ஸ்னம் சாஸ்திரியம் குணப்பிரத்தக்கு சாஸ்திர வீரர்களை பிரியவை சாஸ்திர வீரர்களை மீறியவை யாவும் அசுரத்தன்மையானவை. சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது முக்குணங்களை அனுசரித்து வேறுபட்டவை. சாஸ்திர சித்தஸ்ய லட்சணம் திரிதா. சாஸ்திர சித்தமான அவற்றில் சொல்லப்பட்டவற்றிற்கு லட்சணம் அடையாளம் ஓம் தத் சத் என்ற மூன்றுடன் சேர்ந்துள்ளவை. இது 17ஆம் அத்தியாய விஷயங்களை ஆளவந்தார் சங்கிரகித்தபடி. அசாஸ்திரம் ஆசுரம் என்றதால் சாஸ்திரங்களுக்கு முரண்பட்டவையாவும் பயனற்றவை என்பது சித்தமாயிற்று. வீரோக்தமான தர்மங்கள் ஓம் தத் சத் என்று அவற்றுடன் சம்பந்தம் பெற்றவை. வேதாத்தியனம் தொடக்கத்திலும் முடிவிலும் பிரணவமான ஓம் உச்சரிக்கப்படுகிறது. பிரணவம் சகல வேதசாரம் ஆனபடியால் எல்லா வைதிக கர்மங்களுடன் தொடர்பு கொண்டதாகிறது. தத் என்பது பிரம்மத்தை குறிப்பது. ஸ்ரீ சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் தத் தன்னை பற்றிய ஞானத்தையும் தந்திரம் பக்தியையும் விருத்தி பண்ணுபவன் என்று ஸ்ரீ பட்டர் வியாக்கியானம். தத்தென்று சொல்லி வேரோக்தமான தபசு தானம் போன்ற தர்மங்களை செய்ய வேண்டும் என்கிறார். இதை போல சத் உள்ளது சாது மங்களம் என்று வேரோக்தமான நற்செயல்களை சத் என்று செய்ய வேண்டும். இது சாஸ்திர விகிதம் என்று தர்மங்களை அறிந்து அக்கறையுடன் செய்ய வேண்டும். இப்படியில்லாமல் செய்யப்பட்ட யஜ்ஞ தான தபசுக்கள் அசத் பஜனற்றவை. அந்திமே சாஸ்திர சாரார்த்த உச்சதே. இங்கிற பரமாச்சாரிய திருவாக்கின்படி 18ஆம் அத்தியாயத்தில் கண்ணன் பெருமான் சாஸ்திர சாரத்தை அருளி செய்கிறான். கீதா சாஸ்திர சாரமாவது பக்தி யோகம். எம்பெருமானே எல்லாவற்றையும் செய்விக்கிறான். ஈஸ்வரே கர்த்திருத்தா புத்திஹி என்ற எண்ணம் மிக அவசியம். சத்துகுணம் ஒன்றே அவசியம் என்று கை கொள்ளப்பட வேண்டியும் சத்வோபாதேயதா தம் தம் நிலைக்கு சேரா கர்மானுஷ்டானம் பகவானை அடைவிக்கும். சர்வ கர்ம பரிணாமச்சா என்ற விஷயங்களை விவரித்து சாஸ்திர சாரமான பக்தியை விவரித்து சாஸ்திரத்தை முடிவு பெறச் செய்கிறான். சாஸ்திராரம்பத்தில்
அர்ஜுனன், நான் உன்னை சரணம் பற்றி உனது சிஷ்யனாக பிரார்த்திக்கிறேன். எனக்கு ஏது நலன் என்று நீயே நிச்சயித்து கூறுவாயாக. சிஷ்யஸ்தேகம் சாரிமான் துவாம் பிரபன்னம் அப்படின்றார் என்று வேண்டா. கண்ணன் நத்வேவாகம் ஜாதநாசம் நத்துன்னைமே ஜனாதிபாகா என்று விஷய உபதேசம் பண்ண ஆரம்பித்து இதுவரை உபாயமான பல தர்மங்களை இவருக்கு விளக்கிச் சொன்னேன். இவற்றை ஆராய்ந்து இவனுக்கு இஷ்டமானதை செய் என்று 1863 சாஸ்திர சாரத்தை கூறுவதற்கு முன்னுரையாக ஒருவாறு முடிக்கிறான். அர்ஜுனன் நிச்சயித்து சொல் என்று வேண்டா. கண்ணன் பல விஷயங்களை சொல்லி இவற்றை ஆராய்ந்து வன்னிஷ்டப்படி செய் என்றது எப்படி நேரான பதிலாகும்? இது கேட்ட அர்ஜுனன் கண்ணன் தன்னை விலக்கி விடுகிறானோ என்று கலங்கி நிற்க, உடனே அவனை தெரிவிக்க மேலே அன்புடன் பேசுகிறான். இஷ்டோசி மே சகா சேதி ரக்ஷாமி தே ஹிதம். நீ எனக்கு பிரியமானவன், உனக்கு நரனை சொல்லுகிறேன். சர்வகுஹ்யத்தமம் ஸ்ருணுமே பரமம் விசகா. மிகவும் ரகசியமான எனது மிக உயர்ந்த வார்த்தையை கேள் என்று மேலே பக்தியை பிரபத்தியையும் பிரவேசிக்கிறார். மன்மனாபவமத் பக்தோ அத்யாஜீமாம் நமஸ்குரு மாமே வேஷ்யசி சத்தியந்தே பிரதிஜானே பிரியோசிமே. இதே வார்த்தையை 9ஆம் அத்தியாயத்திலும் முன்பே வெளியிட்டு எழுதினான். மன்மனாபவமத் பக்தோ அத்யாஜீமாம் நமஸ்குரு மாமே வேஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணா. 9ஆம் அத்தியாயத்தில் பக்தன் எம்பெருமானிடம் வைத்துள்ள அன்பு, பிரியம், காதல் வலியுறுத்தப்படுகிறது. இங்கு பரமபுருஷன் பக்தனிடம் காட்டும் மிகுதியான அன்பு வலியுறுத்தப்படுகிறது என்பார்கள். இது பிரதிஜானே பிரியோசிமே, நான் உறுதிப்பட கூறுகிறேன் நீ எனக்கு பிரியமானவன் என்பதை பற்றியதான். பக்தியுடன் என்னை மனதில் வை, சிந்தனம் பண்ணு. பக்தியுடன் என்னை பூஜை செய். பக்தியுடன் என்னை தண்டரிட்டு தொழு. நீ என்னையே நிச்சயம் அடைவாய். இது சத்தியம், உறுதி. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்றோ என்கிறான். அடுத்த ஸ்லோகத்தில் பிரபத்தியை உபதேசிக்கிறான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அகந்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகா. கீதையில் பக்தியே பிரதான உபாயமாக பேசப்பட்டுள்ளபடியால் அதற்கு தக்கபடி இந்த ஸ்லோகம் நமது ஆச்சாரியரால் விளக்கப்படுகிறது. உனது பாபங்கள் பக்தி பலவத்தாவதை தடை செய்யும் என பயப்படாதே. என் ஒருவனையே என்னையே புகழாகப் பத்து உன் பாபங்களை போக்கி பலத்துக்கு தடைகளை நின்றும் விடுவிக்கிறேன். வருந்தாதே, கலங்காதே என்று உறுதிமொழி அளிக்கிறான். நமது சுவாமி எம்பெருமானார் கீதா பாஷ்யத்தில் பிரபத்தி பக்திக்கு துணைவெளியாக, பக்திக்கு தடையான பாபங்களை போக்கிக் கொள்ள எளிய வழியாக பகவானே காட்டித் தருவதாக விளக்கியுள்ளார். பாஷ்யத்தில் இந்த ஸ்லோக வியாக்கியானம் 2 யோஜனைகளாக அமைந்துள்ளது. 2வது யோஜனையில் வாசகத்தை ஆழ்ந்து நோக்கினால் பிரபத்தியை தனிப்பட உபாயமாக சூச்சகமாக காட்டுவது. கண்ணனும் இதே அத்தியாயத்தில் ஈஸ்வர சர்வபூதானாம் நிர்தேசேஜ்ரதிஷ்டதி தமேவ சரணங்கச்சா சர்வபாவேன பாரதா என்று சொல்லிவிடலாம். இப்படி சரணம் பற்றி எண்ணி தத்பிரசாதாத்பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்சியசி சாஸ்வதம் என்பதால் சம்சாரத்தில் இருந்து விடுதலை அடைந்து நிலையான சாந்தியை அடைவாய் என்றான். சர்வதர்மான் என்ற இந்த ஸ்லோகம் கீதா சர்ம ஸ்லோகம் என்று பிரசித்தமாக கொண்டாடப்படுகிறது. இதன் பொருளாவது, இதற்கு கீழே நான் சொல்லி வந்த எல்லா தர்மங்களையும் முமுக்ஷு முழுதுமாக
விட்டு என்னையே புகழாக பத்து. நான் உனது எல்லா பாபங்கள் என்றும் உன்னை விடுவிக்கிறேன், வருந்தாதே என்பதாம். எல்லா தர்மங்களையும் மோட்சோபாயமாக நான் சொன்ன கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் ஆகிய எல்லா தர்மங்களையும் அறவே விட்டுவிட்டு என்னை உபாயமாகவும் உபேயமாகவும் மனதில் கொண்டு இழவீடின்றி மனனம் பண்ணு. என்னை அடைய தடையாக நிற்கக்கூடியவனது எல்லா பாபங்கள் என்றும் உன்னை விடுவிக்கிறேன், வருந்தாதே. எல்லா பாபங்கள் என்றது பல ஜென்மங்கள் சாஸ்திரங்களில் சொன்னபடி செய்ய வேண்டியவைகளை செய்யாததாலும் செய்யக்கூடாததை செய்வதாலும் வந்து சேமித்து வைக்கப்பட்ட கர்ம பலன்கள் சில பாபங்கள் பலனளிக்கத் தொடங்கியவையாயிருக்கும். பெரும்பாலானவை மேலே பலனளிப்பவையாக சேமிப்பாகவே இருக்கும். எல்லாவற்றையும் நான் பலனற்றவையாகச் செய்து விடுகிறேன், இது உறுதி, நீ வருந்தாதே. ஸ்ரீ ராமானுஜர் ஆழ்வார்கள் உடையவும் பரமாச்சாரியரான ஆளவந்தார் உடையவும் உபதேசங்களுக்கு அனுஷ்டானத்திற்கும் சேர பிரபத்தியை ஸ்வதந்திரோபாயமாகவே எழுதியிட்டார். திருக்கோட்டியூர் நம்பியிடம் பலகால் நடந்து பின் ஒரு மாதம் உபவாசமிருந்து தமது தகுதியை நிரூபித்து பெற்றது இந்த சரமஸ்லோகத்தின் உள்பொருள் என்று வரலாறு கூறும். தாம் அருளிய சரணாகதி கத்தியத்தில் சுவாமி பிரபத்தியை நம்பெருமாள் பக்கல் துவயத்தை முன்னிட்டு அனுஷ்டித்து நித்திய கைங்கரியம் ஆகிற மோட்ச புருஷார்த்தத்தை யாச்சித்து பெற்றார். கீதா சர்வஸ்லோகத்தை துவயம் என்னும் ரகசிய உபதேசத்தின் விவரணமாகவே நமது ஆச்சாரியர்கள் விளக்கியுள்ளார். சர்வதர்மான் என்ற ஸ்லோகத்தில் வெளியிட்டுள்ள மோக்ஷோபாயத்துக்கு அவ்வருகான உபதேசம் ஏதும் இன்மையால் இது சர்மஸ்லோகம் முடிவானது என்று கூறப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தை ரகசியத்தில் ஒன்றாக நமது ஆச்சாரியர்கள் உபதேசிக்கிறார்கள். சுரூபத்தையும் அதற்கு சேர ஹிதத்தையும் புருஷார்த்தத்தையும் காட்டித்தரும் திருமந்திரம் மந்திர ரகசியம் என பெயர் பெற்றது. அதற்கு சேரா எம்பெருமானை பிராட்டியின் புருஷகாரத்தை முன்னிட்டு உபாயமாக பற்றி புருஷார்த்தத்தை பிரார்த்திக்கும் துவயம் அனுஷ்டான ரகசியம். இவ்வனுஷ்டானத்துக்கடியா அடிப்படையான விதி பகவதாஜ்ஞை கீதா சர்மஸ்லோகம். இதை விதி ரகசியம் என்பர். மாம் ஏகம் சரணம் ரஜா என்று மாமேவ சரணம் பிரபத்யஸ்வா, என்னே புகழாக பரமோபாயமாக அத்தியவசி என்கிறார். இதற்கு பூர்வாங்கமாக சர்வதர்மான் பரித்யஜ்யா, என்னையே புகழாக பத்தும் போதோ மற்ற உபாயங்கள் யாவற்றையும் முழுதுமாக ருச்சி வாசனைகளுடன் அறவே விட்டுவிட்டு என்று இருக்கிறான். பற்றிய பின் நான் நிச்சயமாக தவறாமல் ரட்சிப்பேன் என்று ஆழ்ந்த விசுவாசத்தை இட்டு வேறு தப்பாதென்று துணிந்திரு. எவ்விதமான வருத்தமோ கலக்கமோ கொள்ளாதே என்று ஆணையிடுகிறான் பகவான். இந்த மாம் என்பது உனக்கு கையாளாய் நீ சொன்னபடி செய்பவனாய் உனக்கு தேரோட்டியாயிருக்கும் பரம சுலபனான என்னை என்று தன்னை தொட்டு காட்டுகிறான். துவா என்பதனால் ஞான சக்திகளில் மிக குறைந்த உன்னை என்கிறான். அகம் என்பதால் ஞான சக்திகளால் பரிபூர்ணமானவனும் சர்வரட்சகனும் சர்வ பலப்பிரதானமான நான் என்று தனது பெருமேன்மையை வெளியிடுகிறான். பிரபத்தி தானே சுதந்திரமான மோட்சோபாயம் என்பது புரிதல்ல, வேதத்தில் உள்ள கருத்தை. ஞாசம் தபசாம் அதிரிக்தமாகு என்பதும் பிரம்ம தேவம்
ஆத்மபுத்தி பிரசாரஜம் மூக்ஷர்வை சரணமகம் பிரபத்தியே என்பதும் ஸ்ருதி வாக்கியங்கள். எல்லா உபாயங்களிலும் வைத்துக் கொண்டு நியாசம் என்னும் சரணாகதி மிக உயர்ந்தது, மேலானது என்று முதல் வாக்கியத்தின் பொருள். பிரம்மனை படைத்து அவனுக்கு வேதங்களை உபதேசித்து வெளிப்படுத்திய ஆதி புருஷனை மோட்சத்தில் இச்சையுள்ள நான் சரணம் பத்துகிறேன், புகழாக உபாயமாக பத்துகிறேன் என்கிறது இரண்டாவது வாக்கியம். வேறு புருஷன் ஆதரித்ததும் ஆழ்வார்க்கும் பரமாச்சாரியர்க்கும் அபிமிதமான இந்த மேலான உபாயத்தில் அத்தியவசாயம் கொண்டு ஜெகதாச்சாரியரான எம்பெருமானாரும் இதை ஆச்சாரியவகேனா பெற்று அனுஷ்டித்து தம்மிடம் ஆசியுடன் கற்க வந்தவருக்கெல்லாம் உபதேசித்தார். தமது முக்கிய சிஷ்யர்களையும் உபதேசிக்குமாறு நியமித்தார். உடையவர் காலத்தில் உயர்கொண்டார் என்று பெயருடைய பெரிய வித்வான் ஒருவர் இருந்தார். என்னம்மா, அவர் பக்தியோகனிஷ்டர். அவருக்கு பிரபத்தியை மேலான உபாயமாக சுவாமி உபதேசிக்க அவர் அர்த்தம் மிக அழகாக உள்ளது. ஆயினும் எனக்கு இதில் ருச்சி உண்டாகவில்லை என்று இதில் அன்மையும் கொள்ளாது விலகினர். உடையவர் அவரிடம், வித்வான் நாகையாலே அர்த்தத்துக்கு செய்தாய், உன்னிடம் பகவானின் திருவருள் பாயாமையாலே பாக்யஹானியால் எடுக்கிறாய் என்று போகவிட்டாராம். அவரது இன்னொரால் இவ்வர்த்தத்தில் ருச்சி விஸ்வாசம் பெருக்க வேணும். திருவரங்கர் படித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் என்று ஆண்டாள் திருவாக்கின்படி இவ்வார்த்தையை முறைப்படி கேட்டறிந்து அதன்படி ஒழுக பெரியாழ்வார் போன்றவர்களே அதிகாரிகளாம். கர்மஸ்லோகத்தில் சர்வதர்மான் பிரித்திஜா என்பதை விதியாக கொள்வதில் நமது ஆச்சாரியர்கள் இடையே சிறிது கருத்து வேறுபாடுண்டு. அவனை புகழாக பொத்துவிடத்தில் முஞ்சன் உபாயாந்தரங்களை விட்டே பத்த வேண்டும். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னே உபாயமாக பத்து என்கையால் விடச் சொன்னது பகவதாஜ்ஞை. இது பிளலோகாச்சாரியர் பட்சம் என்பர். ஆனால் இது லோகாச்சாரியர் புரிதாக சொன்ன விஷயம் என்று அவர் பரம்பரையாக உபதேசமாக பெற்ற அர்த்தம். நீ எக்காரணத்தாலேயோ மற்ற உபாயங்களை விட்டிருப்பாயாகில், உதாரணமாக அவை நம்மால் செய்து தலைக்கட்ட போகாது துஷ்யக்கங்கள் என்று விட்டிருப்பாயாகில், அதற்கு மாத்துபாயமாக இதை சொல்லுகிறான் என்று வேதாந்ததேச இருக்கிறது. இது அனுவார பட்சம் என்பர். இவ்விரண்டு பட்சங்களில் வேறுபாட்டை புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் காண்பேன். ஸ்நாத்வா புஞ்சீதா என்று தர்மசாஸ்திரம் இருக்கிறது. ஸ்நானம் பண்ணி உணவருந்து என்று பொருள். வியர்த்த போது நீராடுகிறோம், இதற்கு விதி ஏதும் தேவையில்லை. பசித்தால் உணவருந்தது அவசியமானதொரு செயல். நீராடு என்றோ உணவருந்து என்றோ சாஸ்திரம் விதிக்கவில்லை. ஆனால் சில சில செயல்களுக்கு முன் நீராட வேண்டும் என்ற நூல் கட்டளை உள்ளது. அதுபோல குளித்த பிறகே உணவருந்த வேண்டும் என்று அடைவே விதி. குளிக்காமல் புசிக்க கூடாது. இதுபோலே பகவானை புகழாக உபாயமாக பத்தும் போது மற்ற உபாயங்களை தெஜித்து பத்த வேண்டும். விதிக்கப்பட்ட முறைப்படியே செய்ய வேணும். முறை தப்பி செய்தால் பலனில்லை. அந்யதா கிருத்தம் அகிருத்தம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. சாஸ்திரம் விதித்த முறைப்படி அல்லாமல் செய்த செயல் செய்வதாக ஆகாது, வியர்த்தம், வீண் என்று கருத்து. சாஸ்திரம் விதித்தபடி செய், சாஸ்திரமே பரம பிரமாணம் என்று கீதையே வலியுறுத்துகிறது. இந்த பிரபத்தி தான் மிக எளிதானது. மற்ற உபாயங்கள் எல்லாம் பூர்ணமாக செய்து திலக்கட்டுவது எளிதல்ல. பகவானை அடைய விரும்புவனுக்கு பிரபத்தியே மிக சிறந்த உபாயம். இது உபாயமாக கைப்பற்றும் போது மற்ற உபாயங்களை விட்டுவிட்டே பத்த வேண்டும். இது கண்ணனின் ஆக்ஞை, விதி. என்னையே புகழாக பத்து,
நான் நரனை என் பரமாக ஏற்கிறேன், சோகப்படாதே என்று உறுதி கூறுகிறான் கண்ணன். புக்த்வா சாந்திராயணம் பிரஜே என்று ஒரு ஆக்ஞை வச்சனம். சாப்பிட்டு சாந்திராயணம் விரதம் அனுஷ்டிக்கின்றது. சாந்திராயணம் என்பது பாப்பத்தை போக்க அனுஷ்டிக்கப்படும் பிராயச்சித்தமான ஒரு விரதம். பசித்தால் உணவருந்துகிறோம், இதில் என்ன தர்மஹானி? பிராயச்சித்தத்தை விரிப்பதற்கு இப்படி பொருள் கொள்ள வேணும். தனது நிலைக்குச் சேரா உண்ணக்கூடாதை அறியாமையினாலேயோ நிர்பந்தத்தினாலேயோ உண்டிருந்தால் அந்த தோஷம் கழிய விரதமனுஷ்டிக்க வேண்டும். தகாரத்தை உள்கொள் என்றும் உடனே விரதம் அனுஷ்டி என்றும் சாஸ்திரம் கட்டளையிடவில்லை. சேத்தை பூசிக்கொள், உடனே அதை கழுத்துவிடு என்று யாரேனும் சொல்லுவார்களோ? எக்காரணத்தாலோ தகாரதை உண்டிருப்பாயானால் தோஷ நிவர்த்திக்காக விரதம் அனுஷ்டிக்க விரித்தது. பக்தியே சிறந்த உபாயம். எக்காரணத்திலோ இச்சிறந்த உபாயத்தை கை கொள்ளவில்லையாகில் பிரபத்தை உபாயமாக கொள் என்பது அனுமாரபட்சம் எனப்படுகிறது. மன்மனா பகவத் பக்தா என்று உபதேசிக்கப்பட்ட சாதன பக்தியை விட்டிருப்பாயாகில் பரித்தியஜேத் பகவானே சரணம் பத்து என்பது இந்த பட்சம். ஆஹா, இதன்படி அசக்தருக்கு உதவும் உபாயம் பிரபத்தி என்று தேரித்து ஸ்நாத்வா புஞ்சீதா என்பதில் உள்ள இரு செயல்களையும் முறைப்படி செய்யவே சாஸ்திர விதி. முதலில் ஸ்நானம், பிறகே போதனம். இது பகவதாஜ்ஞை. இதே போல கண்ணனை சரணம் பத்தும் போது இதர உபாயங்களை விட்டே பத்த வேண்டும். தனக்கு ஞான சக்திகள் உள்ளனவா இல்லையா என்பது விஷயம் அன்று. இவை இருந்தாலும் உபாயாந்தரங்களை விட்டே அவனை புகழாக பத்த வேணும். அவனை கிட்டும் போது சர்வதர்ம பரித்தியாகம் மிகவும் அவசியம். இது அவன் விதித்த விதி. ஸ்வ பிரவிற்த்திபரமான தன்முயற்சியை அடிப்படையாக கொண்ட இதர உபாயங்கள் ஆத்மஸ்வரூபமான சேஷத்துவ பாரதந்திரங்களுடன் சேராதவை. மேலும் ஒரு பரிகாரம், त्वमे उपायो भवतु मे भवा इति प्रार्थनावधिः शरणागतिः प्रवृत्ति என்று பகவத் சாஸ்திர வசனம். பகவத் சாஸ்திரம் ஆகம சாஸ்திரம். தேவரீரே அடியேருக்கு உபாயமாக வேணும் என்று மனோநிலை அத்தியவசாயம் பிரபத்தி லட்சணம். பிரபத்தி ஸ்தலத்தில் நம் பேத்துக்கு பகவானை தெரிவித்த மற்றொருவனுக்கு ஹேருத்துவம் காரணமாதல் கிடையாது. உன்னை பற்றுகிறேன் என்ற சொல்லும் காரணமாகாது. அவனே ஒரு பேத்துக்கு காரணமாக வேண்டும். நாம் பெறுவது எதுவும் நாம் அவனை பத்தும் காரணத்தால் அல்ல, பத்து செய்பவனும் அவனே, பலம் தரும் அவனும் அவனே. ஒரு சேதனை படிகொண்டதற்கு உகப்பவனும் அவனே. பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்கு உகப்பவனும் அவனே என்பது ஸ்ரீவிதர பூஷணத்தில் ஒரு சாரமான சூத்திரம். நம்மை தன்னிடம் அடைவிக்குமவனும் அடைந்து உகப்பவனும் சர்வேஸ்வரனே. எல்லா ஆத்ம வஸ்துக்களும் அவனுடைய உடைமைகள். கைவிட்டு விலகிய உடைமையை பெற செயல்படுபவன் சுவாமியான சர்வேஸ்வரன். முயற்சி வெற்றியடையும் போது சொத்தை பெற்று மகிழ்பவன் அவனே. ஆகையால் பிரபத்தியை ஒரு உபாயம் என்று வார்த்தை பாட்டுக்கு சொன்னாலும் நமது ஸ்வீகாரம் அவனை பெற்றுதல் தானே உபாயமாகாது, பெற்றுவிக்கும் அவனே உபாயம். ஸ்வீகாரத்தில் உபாய பாவத்தை கெடுக்கிறது மாம் ஏகம் மாமேவா என்பது. இந்த ஏகசப்தார்த்தத்தை திருக்கோட்டியூர் நம்பி உடையவருக்கு தாமே வந்து தனியாக உபதேசித்ததாக வரலாறு. நாம் அவனை பத்தும் பத்து அவனுடைய கிருஷி பலன் அவனாலே வந்தது. இந்த தெளிவுடன்
பிரபத்தியை உபாயமாக பேசுவோம். பிரபத்தி தானே உபாயமாகில் ஸ்ரீபாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்தில் பக்தியை பிரதான உபாயமாகவும் இதை எதற்கு அங்கமாகவும் விரலிச் செய்வது எப்படி கூடும் என்ற கேள்வி எழும். இதற்கு சமாதானம், பிரபத்தியை ஸ்வதந்திரோபாயமாக நம்மாழ்வார் அனுஷ்டித்துள்ளார். திருவேங்கடத்தானே புகழ்ந்தில்லா அடியேன் உன் நெருக்கீழ விருந்து புகுந்தேனே என்று கீதார்த்த சங்கிரகத்தில் பிரத்யேக கோச்சரா நாராயண பரம்பிரம்மா என்று எழுதிய பரமாச்சாரியன் அகிஞ்சனோ அந்நகரிசரண்யா தத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே என்று பிரபத்தியை அனுஷ்டித்தார். ஆகையால் இது ஆச்சாரிய ருச்சி பரிகிரகீத பரமார்த்தம் என்றதாயிற்று. எம்பெருமானாரும் சரணாகிரகத்தில் இதை தமது அனுஷ்டானத்தில் மூலம் வெளியிட்டலை இது நமக்கு மிகவும் அபிமதமான அர்த்தம் என்பதை காட்டினார். கத்தியத்தில் தமது அனுஷ்டானத்துக்கு பிரமாணமாக சகதேவ பிரபன்னாயா என்று ஸ்ரீ ராமபிரான் திருவாக்கையும் சர்வதர்மான் பரித்திஜா என்று ஸ்ரீ கீதாச்சாரியன் திருவாக்கையும் உதாகரித்துள்ளார். நமது ஆழ்வார்கள் பிரபந்தர்கள். அவர்களின் நிரதிசயமான பகவத் பிரேமை என ஆராத காதல் சாதன பக்திக்கு தலையாயத்து. பக்தி யோகத்தை இவர்கள் முறைப்படி செய்து தலைக்கட்ட இயலாதவர்கள். எம்பெருமானை அனுபவிக்கும் போதோ இட்டகால் எட்டு கைகளாயிருக்கும் காலாழும் நெஞ்சடையும் கண் சுடரும் என்று இவர்கள் நிலை. நம்போல்வார் சம்சாரிகள் படி சொல்ல தேவையில்லை. ஞான சக்திகளில் மிகவும் குறைந்த நமக்கு பிரபத்தியை விடைய வேறில்லை. அஜானத்தாலே பிரபன்னர்கள் அஸ்மராதிகள் என்று ஸ்ரீவிதர்பூஷணம் கூறும். ஞான சக்திகளில் மிக்கவரான நாத்தவனி முதலான பூர்வாச்சாரியர்களும் பிரபத்தியையே உபாயமாக கொண்டனர். பக்தி யோகத்துக்கு தக்கவர்களே ஆயினும் இவர்கள் அதில் கை வைக்கவில்லை. அது நீண்ட காலம் விளம்பித்து பலன் தரும் என்பது மட்டுமன்றி அதிலும் முக்கியமாக ஸ்வப்பிரவருத்தியை அடிப்படையாக கொண்டது ஸ்வரூப விருத்தம் என்பதே இவர்கள் பிரபத்தியை ஆக்கியதற்கு ஹேத்துவாயிற்று. ஞானிக்கு பக்தியாகிற உபாயம் அபாயமாகவோ ஆகவே வாயிற்று. ஆகா, ஆழ்வார்கள் அஸ்மதார்கள் சம்சார்கள் பூர்வாச்சாரியர்கள் என்ற மூவகை அதிகாரிகளுக்கும் பிரபத்தியே உபாயமாயிற்று. சாதன பக்தி தாமதித்து பலன் தரும். கர்மங்கள் பூராவாக கடிய பல ஜென்மங்கள் வேண்டும். பிரபந்தனுக்கு சரீர முடிவில் மரணமானால் வைகுந்தம், இதுவே கடைசி ஜென்மா. அதுவும் ஆத்தருக்கு உடனே பலன் கிட்டும். பக்தி அக்னி வித்யாங்கம், அதாவது வேதத்தில் அதிகாரமுள்ள முதல் 3 வர்ணத்தவரே இதற்கு அதிகாரி தகுதியுள்ளவர். பிரபத்தி சர்வாதிகாரம். வர்ணாஷ்டம வரம்புகள் ஆண் பெண் பேதம் இதற்கில்லை. யாவரும் பிரபத்தி உபாயமாக பத்தி அதிகாரிகள். சாதன பக்தி சகல சேதனருக்கும் நியத்தமாகவுள்ள அனன்ய சரணத்துவமான உபாய பாரதந்திரியத்துக்கு விசிதமானதல்ல. சொப்பிரவருத்தி அகங்கார கர்ப்பமாம். பிரபத்தி ஈஸ்வரனை உபாயமாக விருப்பதாகியாலே தத் பாரதந்திரமான ஸ்வரூபத்துக்கு விசிதமானதாகும். இந்த உபாய பிரபத்தி ஈஸ்வரனுடைய உபாய பாவத்தையே விஷயமாக கொண்டதாயிருக்கும், வேறொன்றும் கொள்ளாது. ஸ்ரீரங்கேஸ்வரா, நீயே உன்னை அடைய பரமோபாயம் என்று மனோபாவம் அடியேனுக்கு என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஜீவன் நம் போன்ற சேதனர் சரீரமாயிருக்க பரமன் அதனால் ஆத்மாவாக இருந்து சத்தையை நோக்குகிறான் என்பது எம்பெருமானார் தரிசனத்தில் பிரதானமான பரமார்த்தம். பொறுப்பாகிறதென்றோ
இது அறிந்து தன் ரட்சணத்தில் தான் கை வையாமல் பரமபுருஷனிடமே ஒப்படைப்பதே ஞான காரியமாகும். பக்தி ஸ்தலத்தில் அது பலனளிக்க தடையாய் உள்ள பெரும் பாபங்கள் தலைவதற்காக பண்ணும் பிரபத்தி அங்கப்பிரவத்தி எனப்படும். எந்த உபாயமாயினும் அதை தலைக்கட்டித் தருபவன் பலனளிப்பவன் எம்பெருமானே. ஸ்வதந்திர பிரபத்தியாவது தர்மனிஷ்டோஸ்மரகாத்மவேதி எகிந்தோ அரஞ்சகிரசீலனா நோத்தனோன்பிலேன் முன்னிருவேன் கைமுதல் ஏறுவிலேன் உன்னையெல்லாம் புகழ்ந்திலேன் அடியேன் புந்தரிக்கீழ் புகுந்தேனே ரட்சித்திரட வேடம் என்று சர்வரட்சணத்துக்கும் அவன் கையே நோக்குகையாம். இப்படிப்பட்ட பிரபந்தனுக்கு பத்தப்பட்ட எம்பெருமான் விஷயத்தில் பிரீத்தி மிகவும் அவசியமாகிறது. மன்மனாபவா மத்பக்தா மாம் நமஸ்குரு என்று கண்டனே காட்டியுள்ளான். இங்கு பக்தி சுவாபாவிகம் அல்லது அவனை வேண்டியும் பெறுவதென்றாம். காலக்ஷேபத்துக்கு இந்த பக்தி அவசியம். இந்த சாத்திய பக்தி சாதன பக்தி எனும் உபாயத்தன் என்றும் வேறுபட்டது. பிரபத்தி விஷயத்தில் யோகாச்சாரிய பட்சம் முன்விவரித்த விஷயத்துக்கு சேர்ந்தவையே. இவை யோசனாபேதங்களை என வேதாந்தாச்சாரியரை அளித்துள்ளார். இரண்டுக்கும் அடிப்படை ஒன்றே என்று கொள்ள வேண்டும். கீதோபதேசம் சர்மஸ்லோகத்துடன் முடிந்தது என்பலாம். ஆனால் கண்டன் மேலும் தொடர்கிறான். அர்ஜுனா, மிகவும் ரகசியமான உயர்ந்த அர்த்தங்களை இவருக்கு சொல்லிவிட்டேன். இவற்றை நீ கண்டவருக்கு சொல்லிவிடாதே, கேட்க தகுதியுடையவருக்கே சொல்ல வேண்டும். சொல்லும் உன்னிடமும் ஆச்சாரியனிடமும் எந்திரமும் கீதைக்கு பிரமேயம் விஷயம் நாராயண பரம்பிரம்மஹா. இது கிருஷ்ணனே, பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே, கேட்பதில் ஆர்வமுடையவனுக்கே சொல்லவாய். என்னிடம் துளியேறும் அசூயை உடையவனுக்கு சொல்லாதே. இரந்தேனாரவஸ்காயா நாபக்தாய ராஜனா நச்ச அஸ்ரூஷவே நச்ச மாம் யோ அபியசூயதி. அர்ஜுனன் சிஷ்யஸ்தேகம் சாருமான் துவாம் பிரபன்னம் என்று வேண்டியவுடன் தனக்கும் ஒரு சிஷ்யன் கிடைத்து விட்ட மகிழ்ச்சியிலே திரௌபதியின் குழல் முடிப்புக்க பார்த்தனை யுத்தத்தில் உற்சாகப்படுத்தவுமாக உயர்ந்த சாஸ்திரார்த்தங்களை கொட்டி தீர்த்து விட்டான். ஆனால் கூடவே தப்பச் செய்தோமோ என்று மனது பதன் அடித்துக் கொள்ள அர்ஜுனனை எச்சரிக்கிறான். கீதையை கேட்க கிருஷ்ண பக்தியே முதல் தகுதி என்பது கண்ணன் கருத்து. எய்மம் பரமங்குஹ்யம் மத்பக்தேஷ்வராஸ்யதி பக்திமயம் பராம் கிருத்வா மாமை வைஷ்யத் யசம்சயகா. பரம ரகசியமான இந்த கீதா சாஸ்திரத்தின் உள்வரை எனது பக்தர்களிடமே எடுத்துச் செல்பவன் என்றும் பக்தி வளரப்பெற்று என்னையே அடைகிறான். இப்படி சொல்பவனை விட எனக்கு பிரியமானவன் இறைவன் எவரும் இல்லை. இப்படி சொல்வதே ஒரு மேலான ஞான யஜ்ஞம் என்று கூறுகிறான். இதை ஸ்ரத்தையுடன் அசூயை இல்லாமல் விஸ்வாசத்துடன் கேட்பவன் எல்லா பாபங்களினின்றும் விடுபட்டு புண்ணியாத்மாக்கள் அடையும் சுபமான உலகங்களை அடைகிறான். பரமரத்தையே அடைகிறான் என்றே கருத்து. மேலும் அர்ஜுனனை கண்ணன் கேட்கிறான். நான் சொன்னவத்தை ஒரு நிலைப்படா மனதுடன் கேட்கனையோ, அறிவின்மையால் ஏற்பட்ட நான் யுத்தம் பண்ண மாட்டேன் என்று கலக்கம் தீர்ந்ததா என்று உடனே தயக்கமென்று வார்த்தன் கண்ணன் மகிழ பதில் சொல்லுகிறான். நட்டோ மோகா விருத்திர்லப்தா தற்பிரசாதான் மயாச்சுதா ஸ்திதோஸ்மி கதசந்தேகா கரிஷ்யே வசனந்தவா என்று அறியாமை விலகிவிட்டது. உண்மை அறிவு முனிதலால் பெறப்பட்டுவிட்டது. ஹே அச்சுதா, நான் நிறைவேற்றேன், உன் நிறுவனத்தை நிறைவேற்றுவேன் என்கிறான். மேல் பெருமவை சஞ்சயன் வார்த்தை. மன்னவனே,
வாசுதேவனுக்கும் பெருமனம் படைத்த அர்ஜுனனுக்கும் நடந்த ஆச்சரியமான இவ்வுரையாடலை நான் வியாசருடால் கேட்கும் பாக்கியம் பெற்றேன். அவ்வுரால் கண்ணனின் அற்புதமான விஸ்வரூபத்தையும் காணப்பெற்றேன். கண்ணருக்கும் அர்ஜுனருக்கும் நடந்த இந்த புண்ணியமான உரையாடலை நினைந்து நினைந்து நான் வியப்பும் பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன். மீண்டும் மீண்டும் இதை நினைந்து நினைந்து நான் மேலும் மேலும் வியந்து மகிழ்கிறேன். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணம் எத்திர பார்த்தோ தரகா தத்திருஷ்டியில் விஜயோபூதி துருவாநீதன் மதிருமா. யோகேஸ்வரனான சேதனங்கள் யாவத்தினையும் சொரூபஸ்திருப்திகளை வக்கு நடத்திச் செல்பவனான ஸ்ரீகிருஷ்ணனும் சிறந்த வில்லாளியும் காண்டீபம் ஏந்தி அர்ஜுனனும் சேர்ந்திருக்கும் இடத்தில் தான் வெற்றி, விஜயலட்சுமி, நிறைந்த செல்வம், சிறந்த ஆளுமாற்றல் எல்லாம் நிறைத்திருக்கும் என்பதே எனது திடமான கருத்து என்கிறேன். உனது பிள்ளைகள் நாசமடைவதற்கு தவிர்க்க முடியாது என்பதை இதனால் உணர்த்துகிறான். தர்மமே வெற்றி பெறும். தஸ்மின்கிருதமாரம்பாம் யதிசேகரவத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.